ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணாரலை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். சில பலன்களையும் சொல்கிறேன், ஒரு பரிகாரத்தையும் சொல்கிறேன். அதாவது ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க, காலபுருஷ சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ரிஷபராசிக்கு சில பேருக்கு ராகதிசை நடக்கும். சரியா, ஒரு 40 வயசுக்குள்ளே ராகதிசை நடக்கும். ராகதிசை ரொம்ப முக்கியம். அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. ராசி லக்கணத்துக்கு இருந்தாருன்னா பிரச்சனை கொடுப்பாரு. ராகு பகவான் மாதிரி தடையை கொடுக்குற கிரகம் எதுவுமே இல்லை. அதுபோக ராகு வந்து கர்ம பலன்களை வந்து அதிகப்படுத்துவார். இப்போ உங்களுக்கு ராகு திசை, ராகு புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ராகு திசைனா 18 வருஷம் நடக்கும். ராகு புத்தி நடக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி, அடுத்து கேது திசையில் ராகு புத்தி வயசானவங்களுக்கு நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா கர்ம பலன்களை கூட்டுற மாதிரி இருக்கும். ராகு வந்து என்னென்னா கர்ம பலன்களை கூட்டுவார். நம்ம கர்ம பலங்களை கூட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற காரியத்தை அதிகமாக செய்வோம். நம்ம செய்கிற காரியங்கள் நல்ல காரியமாக இருந்துச்சுன்னா கர்மம் நல்லா இருக்கும். கெட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்த பிறவி எடுத்து அதை கழிக்கணும். ஸோ ராகு இந்த பிறவியில் என்ன பண்ணுவார்னா கர்ம பலங்களை அதிகப்படுத்துவார். சனி பகவான் வந்து அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார். குரு வந்து கர்ம பலனை காட்டுவார். சரியா, இந்த பிறவியில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, உங்கள் பிறப்பு நோக்கம் என்னென்னு கர்ம பலனை காட்டுவார். ஸோ அந்த கர்ம பலன்கிறது வந்து பெரிய சப்ஜெக்ட்டு. ராகு, சனி பகவான், குரு இங்கே 3 பேர் செய்கிற ஒரு வித்தை. இதை தனியாக ஒரு நாள் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் ராகு பகவான், கேது பகவானை பற்றி பேச போகிறோம். இந்த ராகு கேது தோஷம் எல்லாத்துக்குமே இருக்கும். சில பேருக்கு சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பொதுவாக ராகு கேதுகள் ராசிக்கு அல்லது லக்கணத்துக்கு, நீங்கள் ரிஷபராசியில் எந்த லக்கணம் பிறந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு ராகு கேதுகள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுபோக ராசி கட்டத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாது. மற்ற இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும். தசையில் பிரச்சனை பண்ணும், இல்லைன்னா புத்தியில் பிரச்சனை பண்ணும். சில பேருக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்ருப்போம். குரு திசை நடக்கும். சரி, நமக்கு தான் ராகு திசை முடிஞ்சிருச்சுல, இனிமேல் ராகு நமக்கு எந்த கெடுபலன் கொடுக்க மாட்டார்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ராகு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, இப்போ ரிஷபராசிக்கு வந்து குரு தசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. குருக்கு கேந்திரமாக ராகு இருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. நல்ல அமைப்பு தான். ரிஷபராசி கும்ப லக்கணம் ஒரு கேந்திரம். இப்போ ராகு எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, ராகு வந்து ராசிக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 3ஆம் இடம்னா என்ன? மேசத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். ராசிக்கு மறைஞ்சு இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துலையும் மறைஞ்சு இருக்கிறாரு, உபசன ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ராகு திசை நல்லாயிருக்கும். இந்த ராகு வந்து இப்போ மேசத்தில் இருக்கிறாருல, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன். அதுவே ரிஷபராசி கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மேசத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். இந்த ராகு மேசத்தில் இருக்கிற ராகுக்கு 4ஆம் இடம் கடகத்தில் குரு உச்சமாக இருந்தார்னா, குரு திசை நடக்கும்போது ராகுவுடைய எஃபெக்ட் இருக்கும். அது ராகு பகவான் தனக்கு கேந்திரமாக எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அந்த கிரகங்கள் தசை நடக்கும்போது தன்னுடைய எஃபெக்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரியா, சில பேருக்கு வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். ராகு வந்து கேந்திரத்தில் இருப்பார். சரியா, அந்த தசை நடத்துகிற தசாநாதர்களுக்கு கேந்திரமாக இருந்தார்னா அந்த தசையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா தான் புத்தி வரும்போது அதிகமாக கொடுப்பார். அவங்களுக்கு ராகு திசை முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். ஏன்னா பிறக்கும்போதே அவங்க வந்து ஏற்கனவே ராகு திசை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த தாக்கத்தை குறைச்சி தன்னுடைய புத்தி வரும்போது கொடுப்பாரு. அப்போ குரு திசை நடக்கும்போது குரு திசை ராகு புத்தியில் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ராகு திசை முடிஞ்சாலுமே ராகுக்கு கேந்திரமாக குரு, சனி பகவான், புதன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா குரு திசை, சனி திசை, புதன் திசையிலையும் ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கும். ராகு பகவான் வந்து மற்ற கிரகங்களை வந்து ஆதிக்கம் பண்ணுவார். சரியா, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகம் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். தான் கூட சேர்ந்த கிரகத்தையும் சேர்த்துக்குருவார், தன்னை பார்த்த கிரகத்தையும் எடுத்துக்கிடுவார். கலப்பு பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வீடு கிடையாது, அவருக்குன்னு ஒரிஜினலாக ஒரு அடையாளம் கிடையாது. ஸோ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன் நிலைப்பாடை மாற்றிக்கிடுவார். சில பேர் அவசரத்துக்கு யாரோடைய சட்டை வேணாலும் போட்டு போயிடுவாங்க. வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா அண்ணன் சட்டையும் போடுவான், தம்பி சட்டையும் போடுவான், யார் சட்டையினாச்சும் போட்டு போயிடுவான். அது மாதிரி ராகு பகவான் வந்து அவசரத்துக்கு யார் மாதிரினாலும் வெயிட் பண்ணுவார். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய கிரகம், தான் கூட சேர்ந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கலப்பு பலனெலாம் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இல்லைன்னா நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தை கெடுப்பார், பணப்பழக்கத்தை கெடுப்பார், பிரச்சனையை கொடுப்பார், பழக்க வழக்கத்தை கெடுப்பார். கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், பேச்சில் நிதானம் இருக்காது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்க, பேச்சில் ஒரு நிலைப்பாடு இருக்காது, தடுமாற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாயை கெடுப்பார், தாய் வழி உறவை கெடுப்பார், சுகம் நல்லா இருக்காது, உடல்நலம் கெட்டு போகும், அடிக்க தூரம் முடியாமல் போயிடும், வண்டி வாகன யோகம் இருக்காது. சில பேர் சைக்கிள் கூட ஓட்ட முடியாமல் இருப்பாங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க. அடுத்து 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா புத்திர பாக்கியத்தை கெடுப்பார்.
சரியா? நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பலன்களை சொல்லிவிட்டு ராகு பற்றி சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். அது முக்கியமான பரிகாரம். சரியா? அந்த பரிகாரம் செஞ்சு அதை நெத்தியில் பூசினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். ராகு ஏது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணி நெற்றியில் பூசினீங்கன்னா சர்வரோக நிவாரணி, எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஸோ 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாய் வழி உறவை கெடுப்பார், சுகத்தை கெடுப்பார், வித்திகளை கெடுப்பார், மேற்படிப்பு படிக்க முடியாது. சரியா? ஒரு காலேஜ் தான் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா +2 தான் படிச்சிருப்பாங்க, மேற்கொண்டு ஒரு நாள் படிக்க முடியாது. 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர பாக்கியத்தை கெடுப்பார், தாமரை புத்திர பாக்கியமாகும், இல்லைன்னா திருமணத்தை கெடுப்பார். 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மணி உறவை கெடுப்பார். 2 பேத்துக்கு சில பிரச்சனைகள், சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறது, கான்ட்ரவர்ஷனில் இருக்கும். சேர்ந்து வாழ்ந்தாலும் தினமும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. 8ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கெடுப்பார், வம்பு வழக்கு பிரச்சனை, திடீர்னு சில எதிர்பாராமல் நடக்கிறது, அதனால் நம்ம சங்கடப்படுறது, எதிர்பாரா சில சங்கடங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். உடல்நலத்தை பாதிப்பார். அடுத்து 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பனை கெடுப்பார், நேரடியாக தகப்பனை கெடுத்துருவார். சரியா? ராசி லக்கணத்துக்கு ராகு 9ஆம் இடத்துல இருந்தாலும் நேரடியாக தகப்பனை கெடுப்பார். சில பேருக்கு லக்கணத்துக்கு 9ஆம் இடமாக இருப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். தாய் தப்ப 2 பேர்த்துமே கெடுத்துருவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ ரிஷப ராசி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? நீங்கள் இப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. இது ஒரு சஷ்டாச அமைப்பு. ரிஷபராசி தனுசு லக்கணம். ராகு எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். இவங்க 2 பேத்துக்குமே இப்படி பிறந்தவங்களும் தாய் தப்பனுடைய இதே இருக்காது, தாய் தப்பனோட ஆதரவே இருக்காது. நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். சிலர் பிறந்ததுலேருந்தே தாய் தப்பனோட ஆதரவு இல்லை சார், நாங்கள் தனியாக இருக்கோம், ஹாஸ்டலில் இருக்கிறோம், எங்கள் அம்மா அப்பா எங்களை சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா ராசி லக்கணத்துக்கு ராகு 4-9 உட்காந்துருப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு தான் உதாரண ஜாதகம் சொன்னேன். தனுசு லக்கணம் ரிஷபராசி 4ஆம் இட சிம்மத்தில் இருந்தார்னா இந்த அமைப்பை கொடுப்பார். அடுத்து 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பனுக்கு எடுப்பார். 12ஆம் இடத்துல இருந்தார்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார், உள்ளூரில் ஒன்றும் செய்ய முடியாது, வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்க வைப்பார். ஓகே நேர்களே, இப்படி ராகு நிறைய இடைஞ்சலை கொடுப்பாரு. 18 வருஷத்துக்கு கொடுப்பாரு தசை நடந்துச்சுன்னா, இல்லைனா புத்தியில் கொடுப்பாரு. இதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு சின்ன வழிபாடு. இந்த வழிபாடு வீட்டிலே செய்கிறோம். இதை நீங்கள் பரிகாரமும் எடுத்துக்கலாம், வழிபாடும் எடுத்துக்கலாம், எப்படினாலும் உங்கள் சாய்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். பரிகாரம்னு சொல்ல முடியாது. பரிகாரங்கிறது தீக்கிறது. ஒரு புரோகிதத்தை வச்சுக்கிட்டு, ஒரு குருக்களை வச்சுக்கிட்டு சில பொருட்களை வாங்கி நம்ம தீக்கிறது. இது அப்படி கிடையாது. நம்ம நம்ம நலனுக்காக சில காரியம் செஞ்சு அதை நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஓகே நேர்களே, இப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, புத்து மண் எடுக்கணும். புத்து மண் கோயிலில் கிடைக்கும், சங்கரன் கோயிலில் கிடைக்கும், சில கோயிலில் அம்மன் கோயிலும் புத்து மண் கிடைக்கும். அந்த புத்து மண்ணை கொஞ்சம் கையளவு எடுத்துகிட்டு வந்துடணும். கோயில் அனுமதி பெற்று பூசாரிகிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா கரையாம்புத்து இருக்கும், நம்ம ஊரில் புத்து இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கும், வயல்வெளியில் இருக்கும், மரத்துக்கு அடியில் இருக்கும். சில வேப்ப மரத்திலே கரையாம்புத்து கட்டியிருக்கும். புத்துங்கிறது கரையான் தான் கட்டும். அதில் பாம்பு குடியிருக்கலாம், இல்லைனா பள்ளி குடியிருக்கும், கரெக்டாக ஓனாங்குடி இருக்கும், மற்ற சில ஊர்வனைகள்லாம் குடியிருக்கும். சரியாக பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த புத்தை கட்டுறது கரையான் தான். கரையான் கட்டுற புத்தில் பாம்பு போய் புகுந்துக்கிறோம். ரைட்டு, இப்போ நம்ம அதை புத்துனே சொல்லுவோம். அது பாம்பு புத்தோ கரையான் புத்தோ வாட் எவர் மேபி, அதை நம்ம புத்துனே சொல்லுவோம். புத்து மண்ணில் ஒரு சக்தி இருக்குது. புத்து மண்ணில் அம்மனுடைய சக்தி இருக்குது. அம்மனுடைய சக்தியும் இருக்குது, அங்கார பகவானுடைய சக்தியும் இருக்குது. அம்மன்னா சந்திரன், அங்கார பகவானா செவ்வா. சந்திரமங்கல யோகம் புத்து மண்ணில் இருக்குது. ஏன்னா புத்துனாலே சக்தி வடிவம் தான். சக்தி வடிவமாக தான் பாம்பு. சரியா? சக்தியின் வடிவம் பாம்பு, சத்தியமாக அதை நீ நம்பு. சக்தி பாம்பாக தான் இருக்கா. சரியா? அம்மனுக்கு உகந்த நாள் பௌர்ணமி நிலையில் தான் பாம்பு படமெடுத்து ஆடும். பாம்பாக பிறந்தாலாம் பார்வதியாம் தேவி, பௌர்ணமியில் பால் நிலவில் படமெடுத்து ஆடி. பாம்பாக பிறந்தாலாம் பார்வதியாம் தேவி, பௌர்ணமியில் பால் நிலவில் படமெடுத்து ஆடி. நல்லா பார்த்தோம்னா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல காட்டுவா பற்றி அடசலான இடம், மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல பார்த்தோம்னா பாம்பு நடனம் ஆடும். பாம்பு நல்லா பூரிப்பாக இருக்கும். 2 பாம்புகள் ஒன்று சேரும். சரியா? சாரப்பாம்பு நல்ல பாரும் ஒன்று சேரும். அது தங்களுக்குள்ள ஒரு இனப்பெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு 2 ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த பௌர்ணமி நிலவு பாம்புக்கு ரொம்ப உகந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த பாம்பு குடியிருக்கிற புத்து அம்மன் வலிசுக்கிற ஒரு இடமா பார்க்கப்படுகிறது. ஸோ சக்தியின் வடிவம் அங்கே இருக்குது. சக்தினாலே சந்திரன் தான். அந்த சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைகிறாரு. அதுபோக அங்கார பகவான் ராசிக்கு 7 பண்ணக்கூடியவன். ஸோ அந்த சந்திரமங்கல யோகம் அந்த மண்ணில் இருக்குது. அதாவது எந்த ஒரு பொருளிலுமே கிரகங்களுடைய தாக்கம் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கிற பொறுத்து தான் இருக்குது. சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நம்ம என்ன சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். கரையான் புத்து மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்.
என்றைக்கு சார் எடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம். இல்லைனா சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதி நட்சத்திரம் வர அன்றைக்கி எடுக்கலாம். இதெல்லாம் காலண்டரில் பார்த்துக்கோங்க. கிழமை வந்து எல்லாத்துக்கும் தெரியும், செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி. எப்போ எடுக்கணும்? காலையில் ஒரு 8 to 9 எடுத்துருங்க. இல்லைனா சாயந்தரம் 4 to 5. சரி, இந்த நேரத்தில் எடுங்க. உச்சி வேலையில் எடுக்காதீங்க. 12 to 2 எடுக்கவே கூடாது. பொதுவாக 12 to 2 வந்து வெளியே நடமாட்டமே இருக்கக்கூடாதுமாங்க. உச்சி வேலையில் பொதுவாக நடக்கக்கூடாது. சரியா? யாரை பார்க்க போனாலுமே இப்போ நம்ம பிஸ்னஸ் விஷயமாக போகிறோம்னா போகலாம். தனியாக ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஒரு காரியமாக போகிறோம்னா உச்சி வேலையில் போகக்கூடாது. ஒன்று போகிறதா இருந்தால் ஒரு 11 மணிக்கு முன்னாடி கிளம்ப போயிடணும். இல்லைனா 3 மணிக்கு மேலே கிளம்பணும். சரியா? இந்த 12 to 3 வரைக்கும் போகக்கூடாது. அந்த நேரத்தில் போகிறது வந்து நல்ல விஷயமாக பார்க்கப்படாது. ரைட்டு, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த டயத்தில் இப்போ நீங்கள் எடுக்காதீங்க. இந்த புத்துமண் எடுக்க போகிறது பெரியவங்க போங்க, சின்ன குழந்தைகளாம் போகாதீங்க. 30 வயசுக்கு மேற்பட்ட போங்க. இல்லைனா யாரையும் துணை கூட்டு போங்க. ஒரு கம்பி, ஒரு ஆயுதம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன மண் சிரட்டை எடுத்துகிட்டு போங்க. சரியா? இல்லைனா கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு போங்க. அந்த மண்ணை வந்து ஒரு கையளவு எடுத்துகிட்டு வந்துங்க. ஒரு சின்ன பந்து அளவு, கிரிக்கெட் பால் பந்து அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. நிறைய எடுக்காதீங்க. சரியா? அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய போகிறது கிடையாது. அதை எடுத்துகிட்டு வந்து விநாயகர் பிடிக்க போகிறோம். அதுபோக நம்ம பூஜைக்கு சில அந்த மண்ணை பூஜைக்கு பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு கிரிக்கெட் பந்து, ஒரு சின்ன பந்து அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன சார் பண்ணுங்க அப்படின்னா, வெள்ளி அல்லது ஞாயிறு. வெள்ளிக்கிழமை வந்து 10 to 12 காலையில், ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30. எஸ், ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை எப்போ வரும்? 4:30 to 6 வரும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை 4:30 to 6 நல்ல டைம் தான். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. 4:30 to 6 பூஜை பண்ணலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். 4:30 to 6 வீட்டில் பூஜை பண்ணுங்கள். வீட்டில் என்ன சார் பூஜை பண்ணணும்? கண்ணாடி பவுலில் வந்து அந்த கரையா மண்ணை போட்டுடணும். ஒரு நெல்லிக்காய் அளவு போடுங்க. மற்ற மண்ணையும் வச்சுக்கோங்க. இல்லைனா மொத்தமாக போட்டுருங்க. எடுத்துகிட்டு வந்த மண் ஃபுல்லாக மொத்தமாக போட்டுருங்க. பன்னீர் ஊற்றுங்க. நல்லா பன்னீர் ஊற்றுங்க. அப்படியே நல்லா அது வந்து மசிஞ்சிரும். சரியா? கையால் பிசைஞ்சிங்கன்னா மசிஞ்சிரும். அந்த மண்ணில் வந்து எதுவும் தூசி தொப்பட்ட எதுவும் இருக்கா பார்த்துக்கோங்க. சரியா? எதுவும் கல் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் உதுத்து விட்டு அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த உதுத்து விட்ட புத்து மண்ணை அந்த கண்ணாடி பவுலில் போடுங்க. கண்ணாடி பவுலுங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். நீங்கள் அந்த மண்ணை போட்டிங்கன்னா அதில் செவ்வாய் இருக்கிறாரு. பிருகுமங்கல யோகம் கிடைக்கும். சரியா? இந்த ஒரு காரியம் பண்ணிங்கன்னா பிருகுமங்கல யோகம். ஸோ ஒரு விஷயத்தில் எத்தனை காரியம் வருது பாருங்கள், எத்தனை யோகம் வருது பாருங்கள். பிருகுமங்கல யோகம் கிடைக்கும். அதில் பன்னீரை ஊற்றுங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சந்தனம். சரியா? ஒரு சின்ன சிட்டி அளவு போட்டால் போதும். போட்டு நல்லா பிசைங்க. நல்லா உருண்டுரும். சந்தனம் மாதிரி நல்லா உருண்டுரும். சரியா? நல்லா உருண்டு பிசைஞ்சு வரும். பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சி நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா ஒரு உருண்ட அளவு கையில் பிடிச்சிக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் போல் எடுத்து விநாயகர் பிடிங்க. 5 விரலையும் சேர்த்து விநாயகர் பிடிங்க. சரியா? சில நேரம் சுண்டு விரல் வராது. மற்ற 4 விரலையும் பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு விநாயகர் பிடிங்க. சரியா? சிறுசாக பிடிங்க போதும். சரியா? சிறுசாக ஒரு சின்ன ஒரு திராட்சை பழம் அளவு பிடிச்சா கூட போதும். சரியா? சிறுசாக விநாயகர் பிடிங்க. பிடிச்சிட்டு அந்த விநாயகரை கொஞ்சம் வைங்க. உணர்ந்துடும். அது மேலே குங்குமம் வைங்க. அந்த விநாயகரை வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கணும். மற்ற மண் இருக்குது பார்த்தீங்களா? விநாயகர் பிடிச்சது போக மிச்சமுள்ள மண்ணை நல்லா உருண்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா எலுமிச்சை மலை மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். அப்படியே உருண்டு இருக்கட்டும். சந்தனம் மாதிரி இருக்கும். சரியா? மஞ்சள் சிவப்பும் கலந்த கலரில் வரும். ஓகே. இப்போ விநாயகரை பிடிச்சி என்ன பண்ணுறீங்கன்னா, அரச இலையில் வைக்கிறீங்க. இல்லைனா வெத்திலையில் வைக்கிறீங்க. அரச இலை அல்லது வெத்திலை ரெண்டுமே கிடைக்கும். சரியா? அரச இலை கொஞ்சம் ரேராக கிடைக்கும். வெத்திலை வந்து ஈஸியாக கிடைக்கும். பெட்டி கடையில் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு வெத்திலையில் வச்சுருங்க. ஓகே சார். பூஜை பண்ணணும். இனிமேல் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 பூஜை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் மட்டன் சாப்பிட்ருப்பாங்க. பூஜை பண்ணது கஷ்டமாக இருக்கும். எல்லாம் தூங்கி எந்திப்பாங்க. அப்படி சோம்பேறிப்படுறவங்க வெள்ளிக்கிழமை பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லேயும் சுத்தமாக இருப்பாங்க. நான்வெஜ் புழங்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு உகந்த நாள், மகாலட்சுமிக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை 10 to 12 பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. சௌகரியமாக இருக்கும். வெள்ளி வந்து ஒரு முக்கியமான நாள். சரியா? அதனால் வெள்ளிக்கிழமை பெண்ணுங்க. இல்லை சார் எனக்கு பாடு சோழி இருக்குது அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை பெண்ணுங்க. எப்படி இருந்தாலும் அன்றைக்கி சுத்தமாக இருக்கணும். முட்டை கூட சாப்பிடக்கூடாது. இந்த பூஜை பண்ணுற அன்றைக்கி முட்டை கூட சாப்பிடக்கூடாது. சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ்ஜே புழங்கக்கூடாது. பெண்களும் சுத்தமாக இருக்கணும். மாதவிடான டயத்துலேயும் செய்யக்கூடாது. அந்த பீரியட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் செய்யணும். அதுமாதிரி மற்றவங்களுக்கு வீட்டில் பீரியட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். அம்மா வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு எதனாச்சும் பீரியட்ஸ் ஆயிரும். வீட்டில் யாருக்குமே பீரியட்ஸ் இருக்கக்கூடாது. சரியா? தீட்டு இருக்கக்கூடாது. அந்த அமைப்பில் சுத்தமாக பெண்ணுங்க. பூஜைக்கு படம் என்ன சார் வைக்கணும்? விநாயகர் படம் வைக்கணும். லக்ஷ்மி கணபதி படம் வைக்கணும். ரிஷபராசிக்குன்னு உள்ள விநாயகர் லக்ஷ்மி கணபதி தான்.
அடியன் வந்து நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். ரிஷபராசியில் 100கணக்கில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பர் கேளுங்க 8807457629. இந்த நம்பர் கேட்டிங்கன்னா லட்சுமி கணபதி அனுப்பிவிடுவேன். லட்சுமியும் கணபதி சேர்ந்தது. அடுத்து வந்து அம்மன் படம் இருக்கணும், தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் படம். அடுத்து வந்து மகாலட்சுமி படம் இருக்கணும். மகாலட்சுமி படம் கூட தேவையில்லை, லட்சுமி கணபதியில் மகாலட்சுமி வருவா. ஸோ அம்மன் படம். அடுத்து வந்து சித்தர் படம் இருக்கணும். ஏன்னா சித்தர் வந்து திருவருள். நம்ம பிடிக்கிறது வந்து எதுக்காக பிடிக்கிறோம்? பொருளாதாரம் நல்லா இருக்கணும், காசு பணம் நல்லா இருக்கணும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சந்ததிகள் நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா, நான் சம்பாதிக்கணும், ஆனால் நான் சம்பாதிச்சு தான் என் பிள்ளை காப்பாற்றணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். எந்த ஒரு தாய் தகப்பனுமே தன் பிள்ளைகளுக்காக தான் பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. சரியா? இன்றைக்கி ஒருத்தர் இருக்கிறாரு, ஐடியில் வேலை பார்க்குறாரு, அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறாருன்னா அவருக்காக வேலை பார்க்குறாரு, பிள்ளைகளுக்காக வேலை பார்ப்பார். அவருக்காக என்ன வேலை பார்ப்பார்? கொஞ்சம் சாப்பிடுவார், கொஞ்சம் செலவு பண்ணுவார், கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். மற்றதெல்லாம் அவர் அடிமனசில் வந்து தன் குடும்பம் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பார். ஸோ எந்த ஒரு தாய் தகப்பனுமே பிள்ளைகளுக்காக தான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறாங்க. ஸோ பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பணம் நல்லா புழங்கணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு பண்ணணும். 3 நட்சத்திரக்குமே சித்தர் இருக்கிறாங்க. கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம். இதில் மிருகசீரிஷுக்கு வந்து பாம்பாடு சித்தர், ரோஹிணிக்கு வந்து அது நான் சித்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ஜோதிமுனி நினைக்கிறேன். சரியா? அந்த சித்தர்களை வந்து ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், அதையும் சொல்லிடுறேன். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரோம ரிஷி, ரோஹிணிக்கு வந்து மச்சமுனி, மிருகசீரிஷத்துக்கு பாம்பாடு சித்தர். சரியா? கிருத்திகத்துக்கு வந்து ரோமரிஷி சித்தர் படம் வேணால் வாங்கிக்கோங்க. அடுத்து ரோஹிணிக்கு வந்து மச்சமுனி, மிருகசீரிஷத்துக்கு பாம்பாடு சித்தர். இவங்க படம் கண்டிப்பாக இருக்கணும். அது குறிப்பாக அந்த குரு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வச்சுருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியல. அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் படத்தை வச்சு கும்பிடணும். டெய்லி ஒரு தடவைனாச்சும் சொல்லணும். சொன்னீங்கன்னா திருவருளும் கிடைக்கும், குருவருளும் கிடைக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. ஸோ இந்த சித்தர் படத்தை வச்சுக்கோங்க. ஸோ லட்சுமி கணபதி, தேவி கருமாரியம்மன் சித்தர் படம் வச்சு பூஜை ஆரம்பிங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுங்கள்? படையலுக்கு பசும்பால், காய்ச்சின பால், அடுத்து நாட்டு சர்க்கரை, அடுத்து கெண்டியில் தண்ணி வைங்க. கெண்டியில் தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் பஞ்சாசரத்தில் தண்ணி இருக்கணும். தண்ணி வைங்க, அருகம்புல் போடுங்க, வேப்பிலை போடுங்க, மஞ்சள், குங்குமம், சந்தனம் போடுங்க. சரியா? விபூதியும் போடலாம். சரியா? துளசி போடக்கூடாது. வேப்பிள்ளை, அருகம்புல், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர் ஊற்றலாம். சரியா? விபூதி போடலாம், துளசி போடாதீங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள், விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள், சர்ப்ப விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து விநாயகர் வந்து புத்துமண்லேருந்து பிடிச்சதுனால சர்ப்ப விநாயகர் மந்திரத்தை சொல்லணும். விநாயகரோட மந்திரம்: அல்லல் போம், மண்வனைப்போம், மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம், போகாத்துவரம்போம், நல்ல குணமதா மரணை, கோபுரத்திலும்போம், கணபதிக்கால், சர்ப்ப வினையா போற்றி, மூசிய வாணனை போற்றி, மதர் பொருளை போற்றி, விநாயக பெருமானை போற்றி, வினைதீர்ப்பவனை போற்றி, வன்னிமர விநாயகா போற்றி, வளம்புரி விநாயகா போற்றி, சங்கரங்கோயில் சர்ப்ப விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். இல்லைனா விக்னேஸ்வரா போற்றின்னு சொல்லுங்கள். அடுத்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மந்திரத்தை சொல்லுங்கள். கருமாரியம்மன் மந்திரம் சொல்கிறது ராகு பகவானுக்கு, விநாயகர் மந்திரம் சொல்கிறது கேது பகவானுக்கு. ஸோ விநாயகர் மந்திரமும் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மந்திரமும் சொல்லுங்கள். தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கங்குட மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெகுழ்ந்தம்மனை போற்றி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி. நான் எங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேர்லாம் சொல்கிறேன், மதுரையில் உள்ள அம்மன் பேர்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் அம்மன் பேரை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வந்து சென்னையில் இருக்கிறீங்கன்னா திருவேற்காடு மாரியம்மா, வேலப்பஞ்சாவடியில் இருப்பவர்களே வேற்காடு மாரியம்மான்னு சொல்லுங்கள். அதுபோக இந்த வீடியோவை இந்நேரம் வரை கேட்குறவங்களும் ரொம்ப நன்றி. 18 நிமிஷம் கேட்குறவங்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சார், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்னா பெரிய மாரியம்மன், நான் சென்னையில் இருக்கேன்னா முண்டகாளியம்மன், நான் திருநெல்வேலியில் இருக்கேன்னா நெல்லையம்மன், நான் சங்கரங்கோயிலில் இருக்கேன்னா கோமதி அம்மன், நான் வந்து தேவக்கோட்டையில் இருக்கேன்னா கண்ணத்தா. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் இருக்கும். சரியா? அம்மன் வந்து முக்கியமான அம்மன் இருக்கும். அந்த அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மடப்புறத்தில் இருக்கேன் சார் அப்படின்னா காளியம்மன், மடப்புறத்து காளி எங்கள் அம்மா இருக்கா. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு அம்மன் இருக்கும். சரி, முக்கியமான பிரசித்தி பெற்ற அம்மன். அந்த அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. பேசுகிறத காட்டிலும் சொல்கிறத காட்டிலும் ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணணும். சரியா? இப்போ நீங்கள் வந்து சீர்காழியில் இருக்கிறீங்க, திரிபுர சுந்தரி இருக்கா, திரிபுர சுந்தரியே போற்றி அப்படின்னீங்கன்னா அந்த அம்மனோட அருள் கிடைக்கும். திருக்கடையூரில் இருக்கிறீங்க, அபிராமி அம்மனே போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மனுடைய அருள் கிடைக்கும். ஏதோ ஒன்று செய்யணும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு சிலதை செஞ்சோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. பூஜை புனஸ்காரத்தை முடிங்க. உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சரி, அவங்க குடும்பத்தில் யாரும் கல்யாணம் ஆக மாட்டேங்க, ராகதோஷம் இருக்குது, இல்லைன்னா ராகதிசை நடக்குது, பிரச்சனை இருக்குது, புள்ள பாக்கியங்களில்
திருமண தடை இருக்குது, காரிய அனுகூலம் இல்லை, காரிய தடை இருக்குது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மன உருகி சொல்லுங்கள், மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜை புனஸ்காரத்தை முடிங்க, பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூடம் காட்டும் போது பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்போயுமே சூடம் காட்டும் போது பச்சை கற்பூரம், முக்கியமான பூஜை நேரத்தில் பச்சை கற்பூரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிலாம் போயிடும், திருஷ்டி அகண்டரும், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமியை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடும், அஷ்டமா சித்திகளையும் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடும், அஷ்டலட்சுமி நவநீதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த பூஜை வந்து சிறப்பாக இருக்கும், மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. பூஜையை முடிங்க, வேண்டுதலை வைங்க, எல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கள். நமஸ்காரம் முடிஞ்ச பின்னாடி அந்த விநாயகரை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு, இப்போ பூஜை நீங்கள் காலையில் 10 to 12 பண்ணிட்டீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு மறுபடியும் மறுபூஜை பண்ணிவிட்டு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த விநாயகரை எடுத்து நைட்டில் ஒரு 7-8 மணிக்கு பூஜை ரூம்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பீரோவில் வைங்க, சேஃப்டி லாக்கரில் வைங்க, வீட்டில் முக்கியமான இடத்துல வைங்க, பூஜை ரூமில் இருக்க வேண்டாம். சரியா? அது ஒரு இடத்துல தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த வெத்தலையோடு எடுத்து வச்சுட்டு அதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை பண்ணும்போது அதுக்கு பற்றி காட்டுங்க. சரியா? தினந்தோறும் பூஜை பண்ணினீங்கன்னா அதுக்கு வந்து பற்றியை காட்டுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி வர்க்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை தீரும். சரியா? சர்வரோக நிவாரணை, தோஷமெல்லாம் தீரும். ராகு தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், வேறு ஜாகத்தில் உள்ள தோஷங்கள் தீரும், தடைகள் நீக்கப்படும், காரிய அனுகூலம் இருக்கும், தேக ஆரோக்கியம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல போய் வச்சுக்கலாம். சரி, அங்கே ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தினமும் சக்தி சூடம் காட்டலாம். எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அந்நேரம் காட்டுங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். அடுத்து மிச்சம் மண் இருக்குல்ல, இது ஒன்று வந்து விநாயகர் பிடிச்சி நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சிட்டோம், முக்கியமான இடத்துல வச்சிட்டோம், விநாயகர் வச்சிட்டோம். அடுத்து மிச்சம் பண்ண என்ன பண்ணோம்னா, அந்த மிச்சம் பண்ண என்ன பண்ணிங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் கட்டுங்க, இல்லைன்னா சிவப்பு துணியில் கட்டுங்க, இல்லைன்னா மஞ்சள் பேப்பர் சிவப்பு பேப்பரில் கட்டிடுங்க. அது காஞ்ச பின்னாடி, உணர்ந்த பின்னாடி ஈரமாக கட்டக்கூடாது, மறுநாள் கூட கட்டுங்க. ஒரு நாள் முழுக்க பூஜை அறையிலே இருக்கட்டும். சரி, அது ஒரு வெத்தலை மேலேயே இருக்கட்டும். மறுநாள் வந்து அது என்ன பண்ணுங்கன்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பின்னாடி அது ஒரு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியில் கட்டி வைங்க. நீங்கள் எப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு தொழில் விஷயமாக போகிறீங்க, ஒரு பார்ட்னரை பார்க்க போகிறீங்க, இல்லைனா ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறீங்க, தலைவரை பார்க்க போகிறீங்க, யாரையோ பார்க்க போகிறீங்க, முக்கியமான விஷயம் போகிறீங்கன்னா அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் போல் எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க. அதை நீங்கள் தூள் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லைனா கட்டியாகவும் இருக்கலாம். தூள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தூளாயிரும், பவுடர் ஆயிரும், மசிஞ்சு நல்லா பவுடர் ஆயிரும். அதை சிவப்பு பேப்பர் அல்லது மஞ்சள் பேப்பரில் கட்டிக்கோங்க, விபூதி பொட்டின மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. பூஜை அறையிலே இருக்கட்டும், அதை எங்கேயும் மாற்ற வேண்டாம், பூஜை அறையிலே இருக்கட்டும். ஏன்னா தினமும் இது யூஸ் பண்ணுற அளவா அது அங்கேயே இருக்கட்டும். அதை அப்படியே நினச்சிக்கோங்க. அதை நினச்சி பூசும்போது நாகம்மனை நினச்சிக்கோங்க. நாகத்தாலே போற்றி, கர்மாரியம்மனே போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, 2 கரங்களை 2 தெய்வத்தை நினைக்கணும். விக்னேஸ்வரா போற்றி, கர்மாரியம்மனே போற்றி, 2 தெய்வத்தை நினச்சிட்டு அதை பூசிட்டு போனீங்கன்னா சகலமும் ஜெயமாகும், காரியம் அனுகூலம் இருக்கும், போன காரியம் வெற்றியாகும், நினச்சது நடக்கும். சரியா? 100க்கு 100 நடக்குதோ இல்லையோ ரிலேட்டடாக நடக்கும். சார் எனக்கு 100 கோடி ரூபா பணம் வேணும் சார், நான் போய் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது. நினச்ச காரியம் நல்லபடியாக இருக்கும். அந்த காரியம் செய்கிறதுக்கு நீங்கள் தகுதியாக இருப்பீங்க, மனதால் உடலால் தகுதியாக இருப்பீங்க. இது ஒரு மனுஷனுக்கு வரணும். சில பேருக்கு அது கூட தகுதி இல்லாமல் இருப்பான். ஒரு காரியம் செய்ய நினைப்பான், சோர்ந்து போய் உட்காந்துருவான். எனக்கு ஒரு மாதிரியாக வருது, லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்குது, வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, படப்படன்னு வருது, ஒரு மாதிரியாக இருக்குன்னு உட்காந்துருவாங்க. அந்த காரியத்தை செய்கிறதுக்கே உடல் தகுதி இல்லாமல் போயிடும், மனமும் உடலும் ஒத்து போகாது. ஸோ ஒரு காரியம் செய்கிறதுக்கு மனமும் உடலும் ஒத்து போகிறதே ஒரு யோகம் தாங்க. நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் ஒத்து போகிறதே ஒரு யோகம் தான். அது ஒத்து போனால் தான் ஒரு மாதிரி காரியம் செய்ய முடியும். காலையில் வெள்ளன ஒரு அம்மா எந்திரிச்சாதான் வீட்டு வாசலை தொலைச்சி சமையல் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்ப முடியும், புருஷனையும் வேலைக்கு கிளப்ப முடியும், பிள்ளைகளையும் வேலைக்கு கிளப்ப முடியும். அதுவே ஒரு யோகம் தான். அதுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும், அன்றைக்கி தேதி சந்திரன் நல்லா இருக்கணும், அன்றைக்கி தேதி லக்கணாபதி நல்லா இருக்கணும். லக்கணாபதி சந்திரன் அன்றைக்கி தேதி நல்லா இருந்தாங்கன்னா கோச்சாரத்தில் அவங்களுக்கு அந்த எல்லாம் கிடைக்கும். லக்கணாபதி வீக்காக இருக்கார், பாவசாரத்தில் ஏறிட்டார், சந்திரன் பாவசாரத்தில் ஏறிட்டாருன்னா சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குங்க, என்னால் சமையல் பண்ண முடியாது, பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கி கொடுத்துருங்க. சரியா? கடையில் அப்பா வாங்கி கொடுக்குற சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வாடா, அம்மா சாயந்தரம் சமையல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு முடியாமல் இருக்கும். அன்றைக்கி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விவரமான ஆள் பார்த்தோங்கன்னா அவங்க என்ன லக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த லக்கணாபதியும் சந்திரனும் அன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க, பாபத்தோடப்பில் இருப்பாங்க, இவங்களுக்கு மேலுக்கு முடியாமல் போயிடும். லக்கணம் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னா உள்ள அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சந்திரன் பாதிக்கப்பட்டாருன்னா வெளி அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கைகால் சோர்வாயிரும். ஸோ இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிய போகிறதும் இல்லை, அது தேவையும் இல்லை. ஓகே நேயர்களே, நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை சில இது விடுபட்டு போனாலும் போயிருக்கோம். எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ரைட்டு. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவோம். 8807457629. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், ரோஹிணி, கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் நன்மையிலும் கொடுப்பார். இதை மட்டும் பூசுங்கள்,
பணம் சொத்து பத்து கிடைக்கும் அப்படி தான் தமிழ் போடுவேன். சரியா? இதை மட்டும் தினமும் பூசுங்கள், பணம் சொத்து பத்து சுகம் கிடைக்கும்னு தமிழ் போடுவேன். அதே மாதிரி நடக்கும். சரியா? நம்பிக்கை தான் நடராஜன், நம்பிக்கையோடு செய்யுங்க. இது மாதிரி தாந்திரிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது. இது குறிப்பாக இந்த ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க, ராகுகேது தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். வாழ்த்துக்கள் நேயர்களே. அனைத்து வளங்கள் நலங்களையும் பெறுங்க. தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.